வணக்கம் மேடம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கியது. இந்த வேட்புமனு தாக்கலானது நேற்று நிறைவுற்றது. அதாவது 17ஆம் தேதி நேற்று நிறைவுற்றது. இதுல மொத்தம் 58 வேட்பாளர்கள் 65 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில இன்று வேட்புமனுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் எல்லாமே இன்று வேட்புமனு பரிசீலனை இன்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. இந்த வேட்புமனு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் தலைமையில இந்த வேட்புமனு பரிசீலனையானது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதுல வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களுடைய முகவர்கள் என இந்த வேட்புமனு பரிசீலனையில கலந்து கொண்டனர். இந்த நிலையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில 2 கட்சிகள் முக்கிய கட்சிகள் போட்டியிடுது. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி சார்பில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வி.சி. சந்திரகுமார் வேட்புமனு ஏற்கப்பட்டுள்ளது. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் வேட்பாளர் சீதாலட்சுமியுடைய வேட்புமனுவும் ஏற்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சுயேட்சை வேட்பாளர்கள் என மொத்தம் 58 பேர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதுல இன்று வேட்புமனு பரிசீலனையில பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் 55 வேட்பாளர்கள் அதாவது திமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 55 வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. அதாவது 3 சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுக்கள் மட்டுமே தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில தற்போது வரை போட்டியிடக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா திமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 55 வேட்பாளர்கள் தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட உள்ளனர் மேடம். அது மட்டுமின்றி இன்று மாலை தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற வாபஸ் வரும் 20ஆம் தேதி வாபஸ் பெறக்கூடியவர்கள் வாபஸ் பெறலாம். அதனைத் தொடர்ந்து எந்தெந்த வேட்பாளர்களுக்கு எந்தெந்த சின்னம் ஒதுக்கப்படும் என்பது குறித்து பின்னர் தான் தெரிய வரும்.